ஜாப்பனீஸில் எப்படி ஆமாம் அப்படித்தான், ஐயோ இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறது பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிராமர் பாயிண்ட் தான் சோ திஸ் அண்ட் சோஜா அரிமாசன். வாங்க பார்க்கலாம் அது என்னன்ட்டு. ஸோ பேசிக்காக ஸோ அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அப்படி அப்படின்னு அர்த்தம். அது பக்கத்தில் வர்றதை பொறுத்து அது வந்து அப்படி தான், அப்படி இல்லை, அப்படியா, அப்படி எல்லாமே மாறும். இப்போ ஸோ திஸ் அப்படின்னு சொன்னால் அப்படி தான், சோஜா அரிமாசன்னா அப்படி இல்லை. இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதே மாதிரி கா பார்ட்டிக்கல் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ திஸ் கா அப்படின்னு போட்டால் அப்படியா அப்படின்னு அர்த்தம். இதுவே ஸோ திஸ் நே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நே அப்படிங்கும்போது ஒரு விஷயத்த நம்ம ஆமோதிச்சு ஆமாம்ல அப்படி சொல்லுவோம்ல, அந்த அர்த்தத்துக்கு வர்றது தான் ஸோ திஸ்னே. ஸோ இந்த ஸோ அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் வர்றதை பொறுத்தே அது வந்து நிறைய யூசேஜஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ தனக்கா சான்வா சென்செய் திஸ்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தனக்கா சான் வந்து ஒரு டீச்சரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படித்தான், நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான் அப்படிங்கிறதுக்கு ஹை ஸோ திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அப்படித்தான் அப்படின்னு அர்த்தம். இதுவே அவர் டீச்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவர் இப்போ இந்த படத்தில் கொடுத்துருக்கு பார்த்தா அவர் ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ஜாப் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அவர் டீச்சர் இல்லாத பட்சத்தில் இல்லை அப்படிங்கிறதுக்கான வார்த்தை ஈயே. ஸோ ஈயே சோஜா அரிமாசன் அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படி இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ சோது சோஜா அரிமாசனோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குவிஸ் கொஸ்டின் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஷின் வந்து இதுதான், கொரேவா நிஹோன்னோ குருமா திஸ்கா. ஸோ நோ பார்ட்டிகளோட அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உடையன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இது வந்து ஜப்பானுடைய காரா, அதாவது ஜப்பானில் பண்ணப்பட்ட காரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சரில் வந்து ஹை போட்டிருக்காங்க. ஹைனா ஆம்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி முடிப்பீங்க, ஸோ வச்சு எப்படி முடிப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு கிராமர் பாயிண்ட்டோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பை பாய்.